அங்கீகாரம் படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு காலையில் 11:03 வரப்போகுது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷன் பண்ற டெக்ஸ்லா மூவிக்கான ஷூட்டிங் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கூட இப்போ விட்டுருக்காங்க. மாரி செல்வராஜ் அடுத்து டைரக்ஷன் பண்ணக்கூடிய படம் மஞ்சனாத்தி. இந்த மூவிக்கான டைட்டில் லுக் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. பிரியங்கா மோகன் கைடு லோகர் நடிக்கிறாங்க. இளையராஜா மியூசிக் பண்றாரு. மூவிக்கான ஷூட்டிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. மாரி செல்வராஜ் இந்த படத்துக்கு போனதுனால D56 அவர் டைரக்ஷன் பண்ண மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி வேற டைரக்டர் தான் இந்த படத்தை எடுக்க வாய்ப்பு அதிகம். என்ன பண்றாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ராம்சரணோட பெட்டி படம் ஐமேக்ஸ் வெர்ஷன்ல ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா இப்போ ஒரு போஸ்டர் விட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அபிஷன் ஜீவந்தோட அடுத்த மூவிக்கான பூஜை போட்டோஸ் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. கௌதம்னு ஒரு புதுமுக இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. சிவராஜ்குமார், அபிஷன் ஜீவந்த், சிவானி நகரம், யோகலட்சுமி, வினோத் நடிக்கிறாங்க. லியோன் ஜேம்ஸ் மியூசிக் பண்றாரு. சந்தீப் கிஷானோட சிக்மா மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோமோ இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபுல் சாங் ஜூன் 4 ரிலீஸ் ஆகும். கட்டாகுஸ்தி 2 டீசர் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஜூலை 3 மூவி ரிலீஸ் ஆகும். ஆர்யாவோட அனந்தன் காடு படம் ஜூன் 25 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா ஒரு புது போஸ்டர் விட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஜிஎன் கிருஷ்ணகுமார் டைரக்ஷன்ல ஆர்யா, முரளி கோபி, இந்திரன்ஸ், சுனில் நடிக்கிறாங்க. அஜனேஷ் லோக்நாத் மியூசிக் பண்றாரு. அர்ஜுனோட பிளாஸ்ட் படம் ரிலீஸ் ஆன 4 டேஸ்ல வேர்ல்டு வைடா 25 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்குன்னு அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் டே வசூல் பாத்தீங்கன்னா ஆவரேஜா தான் வந்திருக்கு. ஆனா வந்த ரிவ்யூஸ் பார்த்துட்டு அடுத்தடுத்து படத்துக்கான வசூல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டே வசூலை விட செகண்ட் டே வசூல் அதிகம், செகண்ட் டே விட தேர்ட் டேக்கான வசூல் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் டே விட ஃபோர்த் டேக்கான வசூலும் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் வீக் டேஸ்லயுமே படம் நல்லா போகுது அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா படம் பெரிய அளவுல வசூல் பண்ண வாய்ப்பு அதிகம். ஏஜஸ்க்கு எப்படி லவ் டுடே பெரிய ஹிட் ஆச்சோ அந்த மாதிரி இந்த பிளாஸ்ட் படமும் ஒரு பெரிய ஹிட் ஆக சான்ஸ் அதிகம். சூர்யாவோட சூர்யா 48 படத்தை ஜேபிஎம் எடுத்த டிஜே ஞானவேல் டைரக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸ் வந்துச்சு. நானும் அதை பத்தி சொல்லிருக்கேன். இப்போ இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அனௌன்ஸ்மெண்ட் கூட சீக்கிரமே வர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பயோபிக் படமா இருக்க வாய்ப்பு அதிகம்னு சொல்லப்படுது. டிஜே ஞானவேல் மோஸ்ட்லி உண்மை கதைகளை மையப்படுத்தி தான் படங்கள் எடுக்கிறாரு. சோ அதே மாதிரி இதுவும் ஒரு பயோபிக் படமா தான் இருக்கும் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆகுது. அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரப்போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூர்யாவோட கருப்பு படம் சென்னை ரோகிணி தியேட்டர்ல எவ்வளவு ஃபுட்ஃபால்ஸ் வந்துருந்துச்சு, எவ்வளவு கிராஸ் கலெக்ஷன் பண்ணுச்சு அப்படின்னு நேத்து நான் சொல்லிருப்பேன். இப்ப தமிழ்நாடு லெவல்ல அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் தமிழ்நாடு லெவல்ல 1 கோடி ஃபுட்ஃபால்ஸ் கிட்ட வந்திருக்கு அப்படின்னு. இது ஒரு பெரிய ரெக்கார்டு தான். இந்த ஃபுட்ஃபால்ஸ் அப்படின்னா என்னங்க நிறைய பேர் எங்கிட்ட கேக்குறீங்க. எவ்வளவு ஆடியன்ஸ் தியேட்டர்ல போய் படம் பார்த்தாங்கிற கவுண்ட் தான் இந்த ஃபுட்ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. 1 கோடி ஃபுட்ஃபால்ஸ் இந்த படத்துக்கு வந்திருக்கு இது வரைக்கும். கண்டிப்பா இது இன்னும் இன்க்ரீஸும் ஆகும். பிரதீப்போட அடுத்த மூவி ஷூட்டிங் எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன்னா அதை பத்தி அப்டேட் எதுவும் வரல. மோஸ்ட்லி ஜூன் இல்ல ஜூலைல அப்டேட் வந்துரும். மகடம் மூவி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. மகடம் படத்தோட கிளைமேக்ஸ் புருஷனுக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை விஷாலுமே அபிஷியலா சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு புருஷன் மூவிக்கான ஷூட்டிங்க்கு போயிட்டாரு. சோ இந்த மூவிக்கான ஷூட்டிங் என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு அவர் மென்ஷன் பண்ணவே இல்ல. சோ மோஸ்ட்லி மூவிக்கான ஷூட்டிங் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். தமிழ் படம் 2 ஹிட் ஆஃப் ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் ஹிட் தான். காந்தாரா 2க்கான வசூலை கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல போடுறேன். தலைவர் 173 ஷூட்டிங் அண்ட் ஜெயிலர் 2க்கான அப்டேட் கேட்டிருக்காரு. தலைவர் 173 பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. திரும்ப ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அவங்க விடுற மாதிரி தான் இருக்கும். டைரக்டர் யாருங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு. ஜெயிலர் 2க்கான அப்டேட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாசம் வர ஸ்டார்ட் ஆகிடும். தமிழ் இண்டஸ்ட்ரியில 350 கோடி கொடுத்த படங்கள் அண்ட் கருப்பு படம் 350 கோடி வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. மோஸ்ட்லி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். 350 கோடி இந்த படம் ரீச் ஆனதும் நான் 350 கோடி எந்தெந்த படங்கள் வந்திருக்குன்னு சொல்லி லிஸ்ட் ஒன்று எடுத்து போடுறேன். இந்த ரெண்டுமே நான் இன்னும் பார்க்கல. நான் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். இதுக்கான பதில் நான் நிறைய வீடியோல சொல்லிட்டேன். ஒரு 4-5 வீடியோல இந்த கொஸ்டினுக்கான பதில நான் சொல்லிட்டேன். சோ கொஞ்சம் டெய்லி போடுற வீடியோஸை கரெக்டா பாருங்க. இந்த படத்துக்கான பட்ஜெட் 140 கோடி. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க இது எந்த சாங் அப்படின்னு. மன்மதன் மூவில வரக்கூடிய மன்மதனே நீ சாங் தான். இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த சாங் அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.